பிரதமர் மோடி இன்று அதிகாலை அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். குவாட் மாநாடு, ஐநா பொது சபை நிகழ்ச்சிகளுடன் தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம். பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் பிரதமர்கள் இன்று சந்திப்பு. குவாட் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் முக்கிய ஆலோசனை. கோவை கொடிசியா மைதானத்தில் பதுங்கியிருந்த ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. காவல் உதவி ஆய்வாளர் சுட்டதில் கால் முட்டிகளில் குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை. டெல்லி முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்கிறார் அதிஷி. 5 பேர் கொண்ட அமைச்சரவைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்ய வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. ரணில், சஜித் பிரேமதாசா, அனுரா திசநாயக்கே உள்ளிட்ட 38 வேட்பாளர்கள் போட்டி. அரசின் பல்வேறு துறைகளில் 75,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. குரூப் 4 பதவிகளில் 6,724 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் தகவல். திருப்பதி கோவில் நெய் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரசாதத்தின் தரத்தை பராமரிக்க கர்நாடக அரசு உத்தரவு. கர்நாடக பால் கூட்டமைப்பின் நந்தினி பிராண்ட் நெய்யை மட்டுமே கோவில்களில் பயன்படுத்தி பிரசாதம் தயாரிக்க அறிவுறுத்தல். வழிபாட்டு தலங்களின் புனித தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கருத்து. திருப்பதி ஏழுமலையானை நம்பும் பக்தர்களின் மனங்கள் லட்டு பற்றிய செய்திகளால் புண்பட்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் AR டெய்ரி நிறுவனத்தின் மத்திய உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு. நெய்யில் விலங்கு கொழுப்பு கலந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக பால், நெய் பொருட்களின் மாதிரிகளை சேகரித்ததாக தகவல். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் கோயில்களுக்கு தேவைப்படும் நெய் ஆவினிடம் இருந்துதான் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விளக்கம். சென்னை பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்குவதற்கு 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக புகார். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்குப் பதிவு. சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் 2வது பொதுக்குழு கூட்டம். கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் தொடர்பாக நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனை. சென்னை வளசரவாக்கத்தில் கல்லூரி மாணவர் உள்ளிட்டவர்களை பின்னணி பாடகர் மனோவின் 2 மகன்கள் தாக்கியதாக கூறப்படும் விவகாரம். இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம் 30 நாட்கள் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் கையெழுத்திடுமாறு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 6,960 ரூபாய்க்கும் சவரன் 55,680 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. விக்டோரியா கௌரி, PB பாலாஜி, KK ராமகிருஷ்ணன், R கலைமதி மற்றும் KG திலகவதி ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சமூக வலைதளங்களில் பொய் செய்திகள் குறித்து கண்காணிக்கும் உண்மை கண்டறியும் குழு அமைக்க ஏதுவாக 2023இல் மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லாது. அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஒடிஷாவில் புகார் அளிக்க சென்ற இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 5 போலீசார் பணியிடை நீக்கம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஏற்க முடியாது என முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி திட்டவட்டம். தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோக்களுக்கு ஏற்ப இயக்குநர்கள் இல்லை என ரஜினி பேச்சு.
ஒரு வெற்றிக்கு பிறகு அடுத்த வெற்றி படம் கொடுப்பதை விட தோல்விக்கு பிறகு வெற்றி படம் கொடுப்பதே ரொம்ப கஷ்டம் என ரஜினி கருத்து. சகுனிகள் வாழும் சமுதாயத்தில் சாணக்கியத்தனமும் சாமர்த்தியமும் இருந்தால் மட்டுமே பிழைக்க முடியும். கெட்டவர்களிடம் இருந்துதான் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது என வேட்டையின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேச்சு. ரஜினிகாந்த் அனைத்து திரைப்பட நட்சத்திரங்களை விடவும் உயர்ந்தவர், எளிமையானவர். வேட்டையின் ஆடியோ ரிலீஸை ஒட்டி அமிதாப் பச்சன் அனுப்பிய வாழ்த்துச் செய்தி.